இன்று ஏடிஎம் மையங்கள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பெரும்பாலானவை இதுவரை திறக்கப்படாததால் மக்கள் ஏமாற்றத்துடன் காத்திருக்கின்றனர். அது பற்றி பேசுவதற்காக செய்தியாளர்கள் பலர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலில் செய்தியாளர் மணிகண்டனோடு பேசலாம். மணிகண்டன், நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய ஏடிஎம்கள் செயல்படுகின்றனவா? கார்த்திகேயன், தற்பொழுது நாம் இருக்கும் இடம் பாரிமுனை அருகே உள்ள கடற்கரை எதிரே இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி ஏடிஎம். தற்பொழுதுதான், அதாவது 15 நிமிடத்திற்கு முன்பாக தான் இந்த ஏடிஎம் இயங்க ஆரம்பித்திருக்கிறது. 2 நாளுக்கு பிறகு தற்பொழுது இந்த ஏடிஎம் இயங்க தொடங்கி இருக்கிறது. இந்த ஏடிஎம்மில் படம் எடுக்குபவர்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள். வெளியே நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய மக்களை காவல்துறையினரும் தனியார் பாதுகாப்பு அதிகாரிகளும் இங்கு ஏடிஎம்குள்ளே வரக்கூடிய மக்களை ஒரு 5 பேராக உள்ளே அனுமதித்து வருகின்றனர். மக்கள் பணத்தை எடுத்து வருகின்றனர். அதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதற்கட்டமாக வங்கி ஏடிஎம்களில் தற்பொழுது 100 ரூபாய் நோட்டுகள் மாத்திரமே பொருத்தப்பட்டு தற்பொழுது 100 ரூபாய் நோட்டுகள் மாத்திரமே எடுக்கும்படியான ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள். 50 ரூபாய் கரன்சி நோட்டுகள் தற்பொழுதைக்கு இல்லாத ஒரு காரணத்தால் அதை ஏடிஎம் இயந்திரத்தில் பொருத்தவில்லை என வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் 50 ரூபாய் நோட்டுகளும் வங்கி ஏடிஎம்களில் பொருத்தப்படும் என வங்கி தரப்பில் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பணம் எடுப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்க, தாங்கள் வைத்துள்ள பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கி ஏடிஎம்கள் மூலமாகவே அவர்கள் டெபாசிட் செய்து வருகிறார்கள். அதற்கு வங்கியுடைய அந்த டெபிட் கார்டு மூலமாக அவர்கள் இந்த வங்கியில் அக்கவுண்ட் இருந்தால் அவர்கள் போதுமான அளவுக்கு அவர்கள் எவ்வளவு டெபாசிட் செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை அவர்கள் டெபாசிட் செய்து கொள்ளலாம் என வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தற்போது நாம் பார்க்கும் அந்த காட்சி, பழைய 500 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கி ஏடிஎம் மூலமாகவே அவர்கள் டெபாசிட் செய்யும் காட்சியை நம்மால் இங்கு காண முடிகிறது. தற்போது ஒரு பெண்மணி 500 ரூபாய் நோட்டுகளை, பழைய செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 500 ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்யும் இயந்திரம் மூலமாக பணத்தை தற்போது டெபாசிட் செய்யும் காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது. ஏடிஎம் வெளியே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏடிஎம் திறக்கப்பட்டதால் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அதிகாலை 7 மணி முதலே பெரும்பாலான ஏடிஎம்கள் மூடப்பட்டிருந்தது. தற்பொழுதுதான் ஒரு 15 நிமிடத்திற்கு முன்பாக தான் சென்னையில் உள்ள அனைத்து ஏடிஎம்களும் இயங்க தொடங்கியுள்ளதாக நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருந்த மக்களுக்கு தற்பொழுது ஒரு ஆறுதல் ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். கடந்த 2 தினங்களாக அவர்களிடம் அவசர செலவுக்கு கூட பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்று ஏடிஎம் திறக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதனால் இன்று அதிகாலை முதலே பொதுமக்கள் ஏடிஎம்களில் அலைந்த வண்ணம் இருந்தனர். நாமும் சென்னை முழுவதும் சுற்றி வந்தோம். எந்த ஒரு ஏடிஎம்களும் திறக்கவில்லை. அவுட் ஆஃப் சர்வீஸ் என்று ஏடிஎம்களில் எழுதி ஒட்டப்பட்டிருந்தது. சில ஏடிஎம்கள் மூடப்பட்டிருந்தது. தற்பொழுது 15 நிமிடத்திற்கு முன்பாக தான் அனைத்து ஏடிஎம்களும் திறக்கப்பட்டு பொதுமக்கள் அவர்களுக்கு தேவையான பணத்தை எடுத்து வருகின்றனர். 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள் ஏடிஎம்களில் இருந்து எடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது 50 ரூபாய் நோட்டுகள் தட்டுப்பாடு இருப்பதால் 50 ரூபாய் நோட்டுகள் இதுவரை ஏடிஎம்களில் பொருத்தப்படவில்லை. 100 ரூபாய் நோட்டுகளை மாத்திரமே பொதுமக்கள் எடுத்து வருவதை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. கார்த்திகேயன். மணிகண்டன், ஏடிஎம்கள் திறந்து ஏடிஎம் மூலமாக பணம் எடுக்கும் வசதி செயல்பட தொடங்கியிருக்கு அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த நேரத்தில் பணம் வித்ட்ரா பண்ணக்கூடிய ஏடிஎம் மூலமா பணம் எடுக்கிறதுக்கான உச்சவரம்பு எவ்வளவு அப்படிங்கறது ஒரு முறை நினைவு கூர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதிகபட்சமாக ஒரு நபர் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வரை பணம் எடுக்கலாம் என்று வங்கி தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வங்கியில் சென்று 10,000 ரூபாய் எடுக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் வாரத்திற்கு 20,000 வரை மட்டுமே ஒரு வங்கி கணக்கு வைத்திருப்போர் பணத்தை எடுக்கலாம் என்று வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையொட்டி தற்பொழுது பொதுமக்கள் தங்களுக்கு அவசர தேவைக்கான பணத்தை மாத்திரம் தற்பொழுது எடுத்து வருவதை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. ஒரு நபர் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் எடுக்கலாம் என்ற ஒரு அளவீட்டை வைத்ததை தொடர்ந்து தற்பொழுது அனைவரும் 2000 ரூபாய் பணத்தை 100 ரூபாய் நோட்டுகளாக எடுத்து வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. மேலும் பொதுமக்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்ததால் அவர்கள் வெயிலில் நிற்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சிலர் புகார் தெரிவித்தனர். வயதானவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இங்கு வெயிலில் காத்திருக்க வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார்கள். இருந்தபோதிலும் தற்பொழுது ஏடிஎம் திறக்கப்பட்டதால் அவர்கள் அந்த கவலையெல்லாம் மறந்து தங்களுக்கு பணம் கிடைக்கப் போகிறது என்று ஒரு ஆர்வத்தோடு கியூவில் காத்திருந்து தற்பொழுது பணம் எடுத்து வருவதை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. பத்மபிரியா.